அவனோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாதான் அவனுக்கு வாக்குரிமை. ஆனா பேரன் சொன்னா, பேட்டு சொன்னா, மகள் சொன்னா, மகன் சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் வேலையெல்லாம் எப்படி வரும்? தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துங்க, அவ்வளவுதான். நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறிய வச்சு விசிறிட்டு. அதுவும் மின்சாரம் போகுது. காரணம் சொல்றாங்க உருப்படியா? அதாவது பீஸ் கையில புடிங்கிட்டு போயிடுறாங்க. ஓ, எப்ப படுக்கிறாங்க? காலையில புடிங்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் எப்ப போகுது? அது ராத்திரி போகுது. இல்ல கரண்ட் விட்டு விட்டு போகுது. எப்படி புடிங்கிட்டு அங்கே உட்காந்து மாட்டி மாட்டி வாழ்ந்துட்டு இருப்பானா? ஏண்டா ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து சென்னைங்கிற விடப்பெரிய மாநகரத்துக்குள்ள செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்த முடியுமாடா? இதெல்லாம் கத்தி படமாடாது. கத்தி படமா சர்க்கார் படமா? என்ன காரணம் எவனுக்கும் தெரியல. காரணம் எப்படி சொல்றா தெரியல. சாட்சி பிள்ளை போட்டு என்ன காரணம் சொல்லலாம் சொல்லு அப்படின்னு போடுறேன். அது இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுது. அடுத்த நாள் போய் குறுக்களை போட்டு கேட்கறது, நீ ஏதாவது சொல்லு. அந்த ஏஐடெக் காரணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எல்லாரும் கூத்து. ஊடகங்கள் எப்போதும் விஜய பேசுது, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. ஆனா கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு காலத்துல ஊடக சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை. ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்ல தயாரா இல்லை. நீ சிந்திச்சு பாருங்க. கத்தி படத்துல சம்பந்தா நிக்கிறாங்க பக்கத்துல. அவர் டான்ஸ் ஆட போகல, 20 நிமிஷம் பேசுறாப்புல. தூச்சி காத்திரையை ஊழ செஞ்ச ஊர் இது அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. சர்க்காரு அங்கேயும் பிரஸ் மீட். மெர்சல்ல கைது பண்ணிடுறாங்க, கையில கைவிலங்கு போடுறாங்க, அப்பையும் பிரஸ் மீட். ஆனா நிஜத்துல எந்த மீட்டும் இல்ல. நாடு கெட்டு குட்டிச்சுவரா மாறப்போகுது. 5 ஆண்டு காலம் மக்கள் கொஞ்ச பாடலாம் படப்படுறதில்லை, அவ்வளவு பாடுபட போறோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கதையை சொல்லுவான், ஒரு கட்டுக்கதையை சொல்லுவான். ஏன்னா பொய் பித்தலாட்டத்துல ஆட்சியை பிடிச்சான். கரூர்ல திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, அவரை முடக்க சதி பண்றாங்க, அவரை ஒடுக்க சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 சாவு இந்த நொடி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் வழியை தரல, வகையை தரல. அதை வச்சு ஒரு கேவலப்பட்ட அரசியல். கரூர் மரணத்தை வச்சு அரசியல். வரலாற்றில் பார்க்காத கூட்டம் தமிழ்நாட்டு ஆழ்ந்து, வரலாற்றில் பார்க்காத ஒரு கேடுகட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் அக்யூஸ்ட். மரியவன்சன் ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா புதுச்சேரியில சொந்த தம்பி அடிச்சுக்காரு. அடிச்சு இங்க 10 வருஷம் உட்காந்துருக்காப்ல. அன்பு சொந்தங்களே, எல்லா பிழைகளையும் தவறுகளையும் மக்கள் தான் பண்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் செல்வந்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமான உரிமை கிடையாது. நாம் சுதந்திரம் போராடி பெற்றது போல வாக்குரிமைக்கு ஒரு போராட்டம் செஞ்சோம். அந்த வாக்குரிமை தான் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்குது. தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னு அதை உணர்ந்து திருத்துறதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அந்த 5 ஆண்டு காலத்துல நாட்டையே முடிச்சு விட்டுருவேன். திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வனக்கொள்ளை நடந்தது, மனக்கொள்ளை நடந்தது, கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றப்பட்டது. தாவே காய்ச்சல் அதேதான். திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கமிஷன், கரப்ஷன், அதேதான் இப்பயும்.